நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கொடுக்க போகிற ஒரு செய்தியும் முக்கியமான செய்தி தான். கவனித்து கேளுங்க. எந்திரம் அரைக்கிற 2 பேரை குறித்து ஸ்திரீகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 24:41 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள்னு சொல்லி பழைய எபிசோடில் வயலில் இருக்கிற 2 பேரை குறித்து செய்தியை கொடுத்துருக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார். இந்த நாளில் நீங்கள் கேட்க போகிற இந்த செய்தி முக்கியமான ஒரு செய்தி. எந்திரம் அரைக்கிற ஸ்திரீகள். ஸ்திரீகள்னு சொன்னால் மணவாளனை எதிர்கொண்டு போகிற ஸ்திரீகள். இதான் சபை. அவங்கள குறித்து தான் வேதம் சொல்லுது. ஸ்திரீகள் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாலும் முற்றிலும் மாற்றப்பட்டு இப்பொழுது ஆவிக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். இதுதான் மணவாட்டிகள், மணவாட்டியின் சபை என்று சொல்லப்படுகிறது. இவங்களுக்கு தான் ஸ்திரீகள் என்று சொல்கிறார். இந்த சபைக்குள்ளே ஞானஸ்தானத்தினாலே மறுபடி பிறந்தவர்கள் தான் கூடி வந்திருக்கிறோம். ஆனாலும் எல்லாரும் ஒன்று போல் இல்லைப்பா. அதை குறித்து தான் இந்த நாளில் இந்த செய்தியை பார்க்க போகிறீங்க. கவனமாக கவனிங்க. வேதம் சொல்லுது, அந்த ஸ்திரீகள் யாருன்னு பார்த்தா மணவாளனை எதிர்கொண்டு போகிற சபை. எந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனது எதையெல்லாமோ போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கு. 2 வகையான ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அதாவது தேவனை எதிர்பார்த்து போகிற ஜனங்கள் 2 வகையான கூட்டம். ஒன்று மனசில் எதையோ போட்டு அரைக்குது, மாம்சத்துக்குரியதை அரைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று ஆவிக்குரியதை அரைக்குது. அதை குறித்து தான் பார்க்க போகிறீங்க. 2 பேரும் திரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆகாரத்துக்கு. அவங்க என்ன திரிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஆகாரம். நல்லா கவனிங்க. இதைத்தான் வேதத்தில் தெளிவாக சொல்கிறது. நம்முடைய இருதயம், சரீர அவயவங்கள், ஐம்புலன்கள்லாம் அதுக்கு கூட சேர்ந்துக்கிடுது. இது அரைச்சி கொடுக்குற மாவை பிசைஞ்சு கொடுக்குது. மனசு எதை அரைக்குதோ அதை இருதயமும் ஐம்புலன்களும் அதை பிசைஞ்சு ஆகாரத்துக்கு ரெடி பண்ணுது. அது மாம்சத்துக்குரியதாக இருக்கலாம், ஆவிக்குரியதாக இருக்கலாம். நீங்கள் எதை அரைக்கிறீங்கன்னு பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மாவு என்னன்னு சொன்னால் இவங்க அரைக்கிற அரைவிலிருந்து வெளிப்படுகிற மாம்ச கிரியையாக இருக்கலாம், அல்லது கனி கொடுக்கிறதாய் ஆவிக்குரிய கனி கொடுக்கதா. இதான் கலாத்தியர் 5 பார்க்குறீங்க. அதுதான் வெளிப்படும். இதை பார்க்க போகிறீங்க. யோவான் 6:27 சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, இச்சை, மாம்ச இச்சை, அதுக்காக வேண்டி மனசில் எதையெல்லாமோ அரைச்சி காலையில் எழுந்திரிச்ச உடனே உலகத்துக்குள்ளே ஓடுறது. அதை தேடுறான், இதை தேடுறான். எதையாவது பொருளாதாரமாக வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் போகிறோம். போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும், உங்கள் ஆத்மா எப்படி இருக்கணும், உங்கள் ஆவி எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே மனசு எதை போட்டு அரைக்குதுங்கிறத அதிகாலையிலேயே எந்திரிச்சு உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தேட தெரியணும். சரி, இங்கே பார்க்குறீங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாததும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அந்த கிரியை என்னென்னா, இயேசு கிறிஸ்து எதுக்கு உலகத்துக்கு அனுப்பப்பட்டார், அவரால் எனக்கு என்ன பிரயோஜனம், நான் என்னவா இருக்கணும், அவருக்குள்ளே எப்படி அடங்கி இருக்கணும், அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியினால் எப்படி வழி நடத்தப்படணும் என்பது குறித்தெல்லாம் உங்கள் மனசு எப்போவும் அந்த எந்திரம் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். அதனால தான் பார்க்குறீங்க, ரோமர் 8:5 பார்த்தீங்கன்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய கிரியைகளையே சிந்திக்கிறார்கள். அதுக்குரிய வேலை. அவங்கள திருத்தப்படி சபைக்கு வருவாங்க. ஆனால் மாம்சத்துக்குரியதை ஐயா போதிக்காரா, நம்மளை திருப்தி ஆக்குறாரா, நம்ம சந்தோஷப்படுத்துகிறாரா, அதை மாத்திரம் எட்டி பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அவங்க மனசும் அதைத்தான் திரிச்சிக்கிட்டே இருக்கும். மாம்சத்துக்கு அடுத்தவைகள், உலகத்துக்கு அடுத்தவைகளையே திரிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்க தான் ஆவிக்குரிய காரியங்களை தங்களுடைய எந்திரமாகிய மனசில் போட்டு திரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுதான் 1 சங்கீதப்பா. அந்த துன்மார்க்க பாவிகள், பரியாசக்காரர்கள்லாம் வேறு என்னத்தையோ போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் உட்காராத. நீ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து அதை அரைக்க தெரியணும், உனக்குள்ளே சிந்திக்க தெரியணும். அந்த சிந்தை தான் இருதயத்துக்குள்ளே வரும். அங்கே தான் கட்டளை பிறக்கும். நீ என்ன சிந்திச்சியோ அது கட்டளையாக இருதயம் பிறப்பித்து உன் ஐம்புலன்களையும் வழி நடத்த ஆரம்பிச்சிடும். கண் பார்க்கும், செவி கேட்கும்,
இந்த ஐம்புலன்களும் அது கீழ்ப்படியும். இல்லைன்னா அதெல்லாம் மாறிடும். முற்றிலும் மாறுபட்டு மாம்சத்துக்குரியதாக இருந்து பாபியாகவே உலகத்தில் ஜீவிப்போம். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நீங்கள் எல்லாம் புசித்தாலும் சரி, எல்லாம் உள்ளே எடுத்தாலும் சரி, எடுத்ததெல்லாம் வயிறு ஏற்றுக்கிடும். அந்த உணவையும் வயிறையும் அழிய பண்ணுவார். இந்த சரீரம் ஒழிந்து போகும். உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை உன் மனசில் எந்திரத்தில் அரைக்க தெரியணும். அதனால தான் அவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. சரி, 1 யோவான் 2:17 உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வேத வசன வார்த்தைகளை காதில் கேட்டால் மட்டும் போதாது, உள்ளே கொண்டு வந்து அரைக்க தெரியணும், சிந்திக்க தெரியணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களை ஆழக்கிடவது. மனதில் உன் மனம் புதிதாகணும், அனுதினமும் புதிதாக்கப்படணும். அனுதினமும் கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், எப்படி என்னுடைய சாயல் மாறி இருக்குது, எப்படி என் ரூபம் மாறி இருக்குது, என்னத்தை நேற்று திரிச்சேன், இன்றைக்கி நான் எதை திரிக்கணும், எது எனக்கு ஆத்மாவுக்கு ஆகாரம், என் இருதயத்துக்கு எது ஆகாரம், என் ஆவிக்கு ஆகாரம் இல்லை, உன் மனதுக்கு தெரியணும். மனது அதெல்லாம் திரிச்சு எடுக்கணும். பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ஓடுறதுக்கு தேவையான ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம், அதை திரிக்க தெரியணும்ப்பா. இல்லைன்னா சோர்ந்து போயிடுவேன், எலும்பு உலர்ந்து போயிடும். இன்னும் வேகத்தில் வாசிக்கிறீங்க, அதை அரைக்கிற அரைவில் மாவு என்ன தான் வருதுன்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 5:8 ஆதலால் பழைய புளித்த மாவையோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு அதை அரைச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் தூரமாக்கு. பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு திரிக்க ஆரம்பிக்கணும். வேத வசனம் வார்த்தைகள், அதில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசங்களை உள்ள தெரிக்க தெரியணும். மாவு எதுக்கு ரெடி பண்ணுறோம், அப்பா உண்டாக்குறதுக்கு. அதனால தான் புசிக்க ஆரம்பிக்கிறோம். மத்தேயு 6:31-32 ஆகையால் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். மாம்ச உலக இச்சைகளுக்கு கவலைப்படாத. உன் சரீரத்தை பசியாற்றுறத, தாகத்தை தீர்க்கிறதுல கவலைப்படாத. அதெல்லாம் உனக்கு தேவன் தருவார். உள்ளான மனுஷன்ல உன் ஆத்மா பசியோடு இருக்குது, உன் ஆவி பசியோடு இருக்குது, உன் ஆத்மா தாகத்தோடு இருக்குது, உன் ஆவி தாகத்தோடு இருக்குது. இருதயத்தை சரியாக்கு. பழைய இருதயம் ஆகாது, பழைய ஆவி உனக்கு ஆகாது, பலனற்றது. தேவன் உனக்கு புதிய ஆவியை தருவார். ஆவியானவர் அப்போ தான் உள்ளே வந்து பலப்படுத்துவார். உன் எந்திரம் சரியாக அரைக்கும். தேவனுக்கு தேவையான காரியங்களை மாத்திரம், உனக்கு ஆவிக்குரிய தேவையான காரியங்களை மாத்திரம் உள்ளே போட்டு அசை போட ஆரம்பிப்பீங்க. அதனால தான் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 6:13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ, உன் சரீரம் எதுக்கு சாப்பிட்ற, வேசித்தனத்துக்கா? அவர் சொல்கிறாரு வேசித்தனத்திற்கு அல்ல. பார்த்தீங்களா, வேசித்தனம்னா உலகத்தின் அதிபதிக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. இன்னும் சொல்கிறாரு கர்த்தருக்கு உரியது அது. ஏன்னா கர்த்தருக்குரிய சரீரம், இந்த சரீரம் அவருக்குரியது. கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுதலோ கைவிடப்படுதலும் இதனால தான் நடக்குது. சரி, இந்த எந்திரம் நிற்கவே நிற்காதுப்பா. சாகிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் மனசு எதையாவது அரைச்சிக்கிட்டு இருக்கும். ஹலோ, கவனமாரு, மனசை கட்டுப்படுத்து, கீழ்ப்படுத்தணும். அதனால் சொல்கிறாரு உயிரோடு இருக்க வரைக்கும் மனது எதையாவது அரைச்சிக்கிட்டே இருக்கும். எதை அரைக்கிறீங்க அதுதான் முக்கியம். சரி, இச்சையை அரைச்சா மரணத்தையே புசிப்பீர்கள். தேவ வார்த்தையை நீங்கள் அரைக்க ஆரம்பித்தா ஜீவன் அடைந்து பிழைத்திருப்போம். இன்னும் சொல்கிறாரு ஸ்திரீகள் சபையை குறித்து வெறும் பேரளவு கிறிஸ்தவளாக இருந்தால் பிரயோஜனம் இல்லைம்மா. ஆனானாலும் பெண்ணானாலும் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து அந்த மணவாளனை எதிர்பார்த்து போகிற ஸ்திரீகள் நாமெல்லாம். ஆகவே ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்க தெரியணும். விழித்திருங்கள்னு சொன்னார். மத்தேயு 24:42 சொல்கிறாரு ஆகையால் விழித்திருங்கள், உங்கள் கர்த்தர் என்ன நாளிலே வருவார் என்று உங்களுக்கு தெரியாது.
இது ஒரு காரியம் மாத்திரம் இல்லை. இன்னும் சொல்கிறாரு, ஆத்மா எப்படி இருக்கணுமா, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணுமா. எப்படி? மரணமோ கர்த்தரோ எப்பொழுது வரும் என்று உங்களுக்கு தெரியாது. உனக்கு மரணம் எப்போயா வரும் அதுவும் உனக்கு தெரியாது. சரி, கர்த்தர் எப்போ வருவார் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லு. இன்னைக்குங்கிற நிலையில் நீ உற்சாகமாக இருந்து அதை தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். நாளைக்கு தேடிக்கலாம், நாளைக்கு அரைச்சிக்கலாம். வேத வசன வார்த்தையெல்லாம் அதிகமாக அரைச்சோம்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும், சீரழிஞ்சு போயிடும்னு பொல்லாங்கன்னு சொல்லுவான். சுற்றியில் இருக்க துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள்லாம் இதைத்தான் ஆலோசனை கொடுப்பாங்க. அதையெல்லாம் விட்டு தூரமாக இந்த காலங்களில் அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். இன்னும் சொல்கிறாரு, அலட்சியமாக இராத உலக காரியங்களில் மூழ்கி தேவனை மறந்து வாழாமல் ஜெபத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ தெரிஞ்சாதான் உன்னுடைய எந்திரம் சரியான அரவை அரைக்கும். இது இல்லைன்னா இது குறைஞ்சி போனால் எந்திரம் வேறு எண்ணத்தையெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்கும். உலகத்தின் அதிபதி எந்திரத்துக்குள்ளே அரவை மிஷினுக்குள்ளே அந்த திரியை திரிக்கிற அந்த மிஷினுக்குள்ளே கொண்டு வந்து வேறு இடத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பான். இருதயம் பொல்லாப்பால் நிறைந்திருக்கும், கபடுள்ள இருதயமாக இருக்கும், கேடுள்ள இருதயமாக இருக்கும், தீட்டுள்ள இருதயமாக இருக்கும். அதை மாற்றிக்கிடவே முடியாதுப்பா. ஆகவே தேவ சமூகத்தில் இருந்து இதை கேட்கணும். இன்னும் சொல்கிறாரு, ஏன் இதெல்லாம் கவனமாக இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிற மாத்திரம் இல்லை, மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிற போது மாத்திரம் இல்லை. ஒருத்தன் உலகத்தில் திருட இருக்கான், அவன் வருவான். அவன் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்கள், திருடன் என்ன சாபத்திலே வருவான். சாபத்தில், பகலில் இல்லைப்பா, ராத்திரி வேளையில் அவன் வருவான். ஆகவே அப்படி நீங்கள் அறிஞ்சிருந்தால் நீங்கள் விழித்திருந்து என்ன செய்வீங்க, உன் வீட்டை கண்ணமிட விட மாட்டீங்க. வீடுன்னு சொன்னால் உன் சரீரம், அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, ஆவி, இருதயம், மனதாகிய உன் வீட்டார், அதையெல்லாம் கண்ணமிட்டு பிடிச்சிட்டு போயிடுவான். பகையாளி உள்ளே வருவான். அதான் திருடன் வருகிற வேலை. இந்த உலகம் கடைசி காலம். இந்த நாளில் திருடன் எப்படி உள்ளே வருவான் தெரியாது. சபைக்குள்ளேயே நிறையா திருடன் வந்துட்டாங்க. சபை எப்படித்தான் இருக்குதுன்னு சொன்னால், அந்நிய போதனை, உலக போதனை, பொருளாசை, இன்னும் ஆடல், பாடல், நாடனம், சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடிய காலம் ஆயிடுச்சுப்பா. அதில் பிரியப்பட்டு இளைஞர்கள்லாம் ஓடி ஆடி திரிகிறாங்க. நீ ஒன்றையும் திருத்தி கிடலை, உன் பிள்ளைகளையும் திருத்தி கிடலைன்னா உலகம் எங்கேயோ கொண்டு போயிடும். நம்ம இன்னும் சொல்கிறாரு, உண்மையும் விவேகம் உள்ளவங்களாக இருக்க வேண்டியிருக்கு. மத்திய 24 அதிகாரத்தில் 45 51 வரையிலும் வாசித்து பாருங்கள். எஜமான் வரும் வேலையை அறியாதபடியினால் கொடுக்கப்பட்ட வேலையை உத்தமமும் உண்மையுமாய், விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, ஊழியக்காரனே, போதகனே, கவனமாக கவனிங்க. கடைசி காலம் என்ன போதிக்கிறீங்க? 4 சுவிசேஷத்துலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து உங்களால் பிரசங்கிக்க முடியுதா? அவருடைய ஓமைகளை பற்றி பேச முடியுதா? உபதேசத்தை பிடிச்சி பேச முடியுதா? அவர் பிரசங்கித்த பிரசங்கமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறீங்களா? இதுதான் இன்றைக்கி இந்த எந்திரத்தில் திரிக்க வேண்டியது மாத்திரம் தேவை. அப்போ தான் சபை நல்லா இருக்கும், இன்னும் பெருகும், ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க, பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. உங்கள் சபை பரிசுத்தமாக எழுந்திருக்கும், உலர்ந்த எலும்புகளாக இராது, புஷ்டி ஆயிரும். வேதத்தில் இன்னும் நிறையா காரியம் இருக்குப்பா. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? தினசரி வாழ்க்கையில் நீங்கள் என்ன தேடணும்? இன்றே கடைசி நாளாக இருக்கலாம் என்ற நினைவு ராத்திரி எந்திரிக்கும் போதெல்லாம் நினைவில் வரணும். ஜெபம் பண்ணணும். ராத்திரி பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி தேவனோட ஒப்புரவாகுங்கள். சோம்பல் கூடாது. இன்னும் காலம் இருப்பதாக எண்ணி ஆவிக்குரிய காரியங்களை தள்ளி போடக்கூடாது. வயசாக வயசாக சரீரமே பலனிழந்து போயிடும். அதான் பிரசங்கி கடைசி அதிகாரம். நல்லா படிங்க. இல்லை வேதம் சொல்லுது, நம்பிக்கையோடு இருங்க, நீங்கள் விழித்திருப்பவர்களால் கர்த்தரின் வருகையோ மரணமோ பயமே இல்லை. கர்த்தர் எப்போ வந்தார்லப்பா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அதை குறித்து பயம் இல்லை. மரணத்தை குறித்தும் பயம் இல்லை. மரணம் எனக்கு முடிவில்லை, தொடக்கம்தான். அதை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தத்துக்குள்ளே வாங்க, நீதிக்குள்ளே வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவிக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிறந்த ஜீவனுள்ள வார்த்தைகளையே அதிகமாக கேட்டு பழகுவோம்.